ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். ஓகே ஓகே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங் காலத்தில் வந்து நினச்சி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு குட்டி கேண்டில் இல்லை ஒரு நெருப்பு அப்படியே கல்லை உரசி வச்சு நெருப்பை வச்சு நம்ம வெளிச்சத்தை யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கேண்டில் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பல்ப் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் நம்ம போய் அதை எடுத்துகிட்டு போக முடியாத பல்ப்ஸ், அதனால் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி டார்ச் லைட் கண்டுபிடிச்சோம். ஸோ இதுக்கு அப்படி தான் இதே மாதிரி தான் வந்துட்டு எவல்யூஷன் வந்துட்டு நடந்துகிட்டே இருக்குது. கரெக்டாக இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு கட்டக்கூடிய நீங்கள் பில் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு பயங்கரமான இதோட பியூட்டியே. நீங்கள் வந்துட்டு நிறையாவும் கட்ட போகிறதில்ல, கம்மியாகவும் கட்ட போகிறதில்ல. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான பில் கட்ட போகிறீங்க. கரெக்டாக? ஸோ இதனால் வந்துட்டு என்னென்ன யூஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் சிலது யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் அமௌண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு 1000 கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. நான் மாதத்துக்கு ஒரு 100 தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 900 எனக்கு லாஸ்ட். ரைட்டா? இதே வந்துட்டு நான் 1000 கட்டிட்டு நான் 2000 யூஸ் பண்ணாலும் அதுவும் அவங்களுக்கு லெஸ், நமக்கு ப்ராஃபிட். ஓகேடா? ஸோ இதெல்லாம் பார்த்தா நீங்கள் பே ஹேஸ் யூ, அதாவது நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணலாம். கரெக்டாக? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏடபிள்யூஎஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட செகண்ட் பார்ட் வந்துட்டு கைஸ், ஏடபிள்யூஎஸோட 0 to ஹீரோ கோர்ஸில் எதுக்கு இந்த டார்ச் லைட் பற்றி நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏடபிள்யூஎஸும் சேம் இதே மாதிரி தான். ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு புக் செல்லிங் ஆரம்பிச்சு இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஒரு எம்பையரே வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்படி? ஸோ இந்த மாதிரி ஒரு எவல்யூஷன் மாதிரி தான் இதில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் அந்த ஏடபிள்யூஸ்லேயே வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ பே ஹேஸ் யூ ஒர்க், அதாவது நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணால் மட்டும் போதும். ஸோ அதுக்கு தான் இந்த குட்டி டார்ச் கதை. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஹாய் கைஸ். ஸோ நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏடபிள்யூஎஸோட ஃபுல் ஹிஸ்ட்ரி, அது ஏன் வந்துட்டு அவங்க ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ்லாம் கொண்டு வந்தாங்க, எதுக்காக தொடங்கினாங்க, ஸோ இதெல்லாம் நமக்குள்ள என்னென்ன யூஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பேசிக்காக வந்துட்டு சில ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தருவோம். அதாவது சில இது அதெல்லாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஏடபிள்யூஎஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம என்னதுக்காக அப்படிங்கிறது ஒரு மேல அப்படி வந்துட்டு ஏடபிள்யூஎஸோட ஒரு யூஐ வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏடபிள்யூஎஸோட எஸ்டிடி தான் பார்க்க போறோம். ஓகே, எக்ஸ்பிளான். எஸ். ஸோ ஏடபிள்யூஎஸ் எஸ்டிடி. எஸ்டிடினா வரலாறு தானே. அதாவது எஸ்டிடினா குழம்பிடாதீங்கன்னு சும்மா பண்ணேன். அதாவது எஸ்டிடி மீன்ஸ் நான் ஹிஸ்டரி சொன்னேன் கைஸ். ஓகே, ஸோ நம்ம ஏடபிள்யூஎஸோட ஹிஸ்டரி தான் வந்து இதில் பார்க்க போறோம். ஸோ ஏடபிள்யூஎஸ் அப்படின்னா வந்துட்டு என்ன ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அமேசான் வெப் சர்வீஸ், இதாவது வெப் ஸ்டாண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி வந்துட்டு ஹார்ட்வேர்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக வாங்காம இவங்க வந்துட்டு ஒரு ரெண்டலுக்கு வாங்கி ஒரு செர்டைன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் ரமேஷ். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரமேஷ். ஸோ இவர் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி வந்துட்டு இருக்குது. இவர் தான் வந்துட்டு அதுக்கோட ஓனர். ஸோ ஹி இஸ் த ஓனர் ஆஃப் எக்ஸாம்பிள் கம்பெனி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் கம்பெனியோட ஓனர். இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரு கீழே வந்துட்டு ஒரு 9 மெம்பர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த 9 மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா, ஒரு சர்டைன் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு ரொம்ப நாளா டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ உடனே வந்துட்டு இவருக்கு ரமேஷ்க்கு என்ன திங்க் பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, உடனே ரமேஷ் என்ன பண்றாரு, உண்மை திங்க் பண்றாரு, நம்ம ஏன் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அப்டேட் ஆகாம இருக்கோம். மார்க்கெட்ல வந்துட்டு நிறைய அப்டேஷன் வந்துருச்சு, நிறைய புது சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்துட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். நம்ம கம்பெனி வந்துட்டு இவர் என்ன நினைக்கிறாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கம்பெனி வந்துட்டு க்ரோ பண்ணணும். ஸோ நம்ம கம்பெனி வந்துட்டு அதிகமா போகணும். ஐ மீன் அதிக ப்ராஃபிட் பார்க்கணும். அதே மாதிரி நம்மளும் வந்து ட்ரெண்டுக்கு மாறணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஆனா இவர்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா, ஒரு 10 சிஸ்டம் இருக்கு. அந்த 10 சிஸ்டமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அப்டேட்டடா இல்ல. ஓகேவா? ஸோ இவர் உடனே என்ன திங்க் பண்றாரு, இவருக்கு ஒரு பல்ப் மண்டையில எரியுது. ஸோ இந்த பல்ப்ல என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம ஏன் வந்துட்டு ஒரு ரெண்டலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வாங்கக்கூடாது, அதாவது விர்ச்சுவல் சிஸ்டம். ஸோ அந்த இடத்துல விர்ச்சுவல் சிஸ்டம் எழுதி கொடுக்குறாரு. ஸோ உடனே இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நேரா குடுன்னு ஓடி போறாரு. அதாவது எங்க போறாரு, ஸோ நேரா வந்துட்டு இவர் ஸ்ட்ரெயிட்டா அமேசானுக்கு போறாரு.
ஸோ ஏடபிள்யூஎஸ்க்கு போயிட்டு இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு தேவையான அளவுக்கு சிபியூ ரேம் பவர் உள்ள வேணுங்கிற மாதிரி இப்போ EC2 S3 RDS இந்த மாதிரி நிறைய சர்வீஸ்லாம் வந்து என்ன பண்றாருன்னா இவர் வந்துட்டு பை பண்ணிக்கிறாரு. ஓகேவா? ஸோ இவர் என்ன பண்றாரு, பை பண்ணிக்கிறாரு. ஸோ பை பண்ணதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவரோட அப்டேஷன், அதாவது இப்ப சின்ன சின்னதா பண்ணிட்டு இருந்த வேலையா பெருசா பண்றாரு. ஆனா இவர்கிட்ட சிஸ்டம் பழைய சிஸ்டம் தான், அதாவது கம்மியான ரேம் உள்ள கம்மியான ஹார்ட்வேர் ஸ்பெசிபிகேஷன் உள்ள சிஸ்டம் தான். ஆனா இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ல போயிட்டு அவருக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸிங் அதெல்லாம் வாங்கிட்டு இவர் ரெண்டலுக்கு வாங்குறாரு. ஓகேங்களா? இந்த ரெண்டல்ல வந்துட்டு உங்களுக்கு பயங்கரமான இந்த ஏடபிள்யூஎஸ் வந்துட்டு நல்ல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே நான் சொன்ன இந்த டார்ச் லைட் மாதிரி தான். இதுல வந்துட்டு நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் நீங்க பே பண்ணா போதும். ஓகேங்களா? பே ஆஸ் யூ ஒர்க்னு வச்சுக்கணும், சும்மா சும்மா ஓகேங்களா? ஸோ நீங்க எவ்வளவு ஒர்க் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் நீங்க பே பண்ணா போதும். ஓகேங்களா? பே ஹேஸ் யூ கோ ஆர் ஒர்க் சம்திங் எதோ வச்சுக்காதீங்க. நீங்க எவ்வளவு ஒர்க் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் இது பண்ணா போதும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அட்வான்டேஜஸ் தான் இருக்கு ஏடபிள்யூஎஸ். அவங்க என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏடபிள்யூஎஸ்ல உங்களுக்கு ஃப்ரீ டயர்லாம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ EC2 வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஹோஸ்டிங்கான ஒரு இது. ஓகேங்களா? சர்வீஸ். இந்த சர்வீஸ் நான் வாங்கிட்டு என்ன பண்றேன்னா ஹோஸ்ட் பண்றேன். ஆனா வந்துட்டு நான் இதுல வந்துட்டு அவ்வளவு யூசேஜ் நான் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? சோ நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 30 GB ஸ்டோரேஜ் வந்துட்டு ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க உங்க சைட்டுக்கு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இவங்க செட் பண்ண ஸ்டோரேஜ் லிமிட், இந்த CPU ப்ராசஸிங் லிமிட்டுக்கெல்லாம் நீங்க தாண்டாம உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் லைக் ஒரு CPU இல்ல 2 CPU போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இவங்க வந்து ஃப்ரீ டயர்லாம் நிறைய ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு நீங்க அவ்வளோ நிறைய சர்ச், அதாவது நிறைய அந்த CPU ரேம் அதிகமா இருக்கிறதுல நீங்க ஃப்ரீ டயர்னு அவங்களே வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்க இந்த ஃப்ரீ டயரை நீங்க சூஸ் பண்ணிட்டு அவங்க சொன்ன ஸ்பெசிபிகேஷனுக்குள்ள நீங்க சிஸ்டம் நீங்க உங்களோட அப்ளிகேஷன் ரன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க காசே கட்ட வேணாம், ஃப்ரீயா வந்துட்டு நீங்க AWS யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அது இல்லாம இவங்க என்ன பண்றாங்கன்னா 365 டேஸ்க்கு ஃப்ரீ ட்ரையலோட கொடுக்குறாங்க. நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட சர்டைன் ஒரு ரூல்ஸுக்கு அதாவது ரூல்ஸ் கீழே நீங்க வந்துட்டு நீங்க கரெக்டா அந்த ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராசஸிங், அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு காசே கட்ட வேண்டாம். நீங்க AWS வந்துட்டு ஃப்ரீயாவே நீங்க AWS யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் இதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ AWS வந்துட்டு ஏன் வந்துச்சு? ஸோ ஏதாவது ஒரு காரணம் வந்து ஹிட் ஆயிருக்கும். அந்த அந்த ஹிட் ஆன காரணத்துக்காக தான் இது பண்ணியிருப்பாங்க. அதாவது ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு புக் ஸ்டால்ல இருந்த இவங்க இப்ப இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு வந்துட்டு இவங்க பயங்கரமான கம்பெனியா வந்துட்டு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா எப்படி இது வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இவங்க சேம் இதே மாதிரி இவங்க பிசினஸ் வந்துட்டு அதிகப்படுத்தலாங்கிற போது இவங்களுக்கு IT இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தேவைப்பட்டிருக்குது. ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இவங்க செட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு செலவாயிடுது. ஸோ அந்த செலவை வச்சுட்டு இதே மாதிரி தான் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அப்படிங்கறதுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதே அவங்களோட பிசினஸ் மூலதனமா எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்துட்டு ரெண்டல் கொடுக்குற மாதிரி இவங்க பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதனால வந்துட்டு என்ன யூஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஐடில வந்துட்டு ஸ்டார்ட் அப் எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படிங்களா? அந்த ஸ்டார்ட் அப் ஈவன் என்டர்பிரைஸ் கம்பெனிஸ் எல்லாம் கூட AWS தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. அவ்வளவு சூப்பரா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கரமா கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் அதோட ஒரு வரப்பிரசாத மாதிரி ஈஸியா வந்துட்டு அவங்க கம்பெனிஸ் வந்துட்டு சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து செட்டப் பண்ணிக்கலாம். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு அழகா வந்துட்டு நீங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் நீங்க ஈஸியா அந்த இதுல வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு எப்ப வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா AWS. ஸோ AWS வந்து பாத்தீங்கன்னா 2002ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இன்டர்னலா வந்துட்டு அவங்க ஹோஸ்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இன்டர்னலா ஸ்டார்ட் பண்ண இவங்க 2003ல இருந்துட்டு 2004ல வந்துட்டு இவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் அவங்க வந்துட்டு எக்ஸ்டர்னலா அதாவது பப்ளிக்கா வந்துட்டு லான்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இது யாருக்கு இது வந்துச்சு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆண்டி ஜெசி அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்துட்டு அவர் தான் வந்துட்டு ஹெட். அவரோட ஹெட்ல அந்த தலைமையில தான் வந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமா வந்துட்டு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதன் வெளிப்பாடாக தான் என்னாச்சுன்னா 2006ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க வந்துட்டு S3 பக்கெட்டை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ S3 அப்படின்னா வந்துட்டு இது ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ், அதாவது 3S, அதான் S3. ஓகேங்களா?
ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா S3 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 6 months அந்த மாதிரி லேட்டஸ்ட்க்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு சர்வீஸா கொண்டு வந்து ஒரு 200+ சர்வீஸ்க்கு மேல இப்ப வந்துட்டு AWSல இருக்குது. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாப் ரேங்க்ல இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமான பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட AWS தான் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. சோ இதை பார்த்துட்டு தான் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து அஸ்யூர் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கூகுள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூகுள் கிளவுட் கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அமேசான் இவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுல இம்ப்ரெஸ் ஆகி இவங்க எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எவல்யூஷன் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த AWS தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு ஒரு மோஸ்ட் வந்துட்டு ஒரு பாப்புலரான ஒரு கிளவுட் சர்வீஸ் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்துட்டு ஒரு AWSல வந்துட்டு ஒரு கோர்ஸ், அதாவது அவங்க வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு ஒரு கோர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அது 3 டிவிஷன்ல இருக்கும். ஒன்னு அசோசியேட்டட் ரோல், அதுக்கப்புறம் வந்துட்டு டெவலப்பிங் சம்திங் 3 ரோல் இருக்கு. அதுக்கு ஒவ்வொரு ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸ் இருக்கும். அதில் நீங்க ஜஸ்ட் பாஸ் ஆயிட்டீங்கன்னா பார்த்து போதும் பயங்கரமா கம்பெனிலாம் உங்களை தேடி வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டே போவாங்க. ஸோ அதுக்காக தானே நான் இருக்கேன். அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாங்க. ஓகேங்களா? ஈவன் நீங்க அந்த எக்ஸாமுக்கு கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ணிடலாம் கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா AWSோட ஒரு குட்டி ஹிஸ்டரி. நான் வந்துட்டு பயங்கரமான பெரிய ஹிஸ்டரி வந்துட்டு உங்களுக்கான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்துட்டு ஒரு குட்டியா வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா AWS UA போயிட்டு அதுல வந்துட்டு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஆப்ஷன்ஸ்ல எதுக்காக யூஸ் பண்றோம், இதெல்லாம் எப்படி நம்ம இதெல்லாம் என்ன பண்ணணும், இதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பயங்கரமா போயிடலாம். ஓகேங்களா? சோ வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க AWS லாகின் பண்றீங்க அப்படின்னா உங்களோட UI வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்துட்டு நீங்க என்ன மாதிரிலாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா இங்க வந்துட்டு உங்களோட வெல்கம் மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் ரீசென்ட்லி விசிட்டட் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ அதாவது நீங்க என்னென்ன சர்வீஸ்ல இப்போ ரீசெண்டாக விசிட் பண்றீங்களோ அதுக்கான வந்துடும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வந்துட்டு இங்க ரிமூவ் கொடுத்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஆட் விஜெட்ல போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க சைட்ல உங்களுக்கு வியூ ஆகும். இப்ப என்ன பண்ணா இப்ப நான் க்ளோஸ் பண்ணா இதை அப்படியே தூக்கிட்டு வந்து எந்த இடத்துல வைக்கணும், என்ன சைஸ், இதெல்லாமே நீங்களே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஐ மீன் நீங்களே வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? தென் நீங்க வந்துட்டு இந்த சைட் லெஃப்ட் டாப் இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க சர்ச் ஐக்கன் இருக்கும். இதுல வந்துட்டு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நீங்க சர்வீஸ் எல்லாம் வந்து சர்ச் பண்ணி இப்ப நான் வந்துட்டு இங்க SQS போறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப SQS அப்படின்னு ஒரு சர்வீஸ் போறேன்னா நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். இங்க சிம்பிள் கியூ சர்வீஸ் வந்துடும். இல்ல எனக்கு வந்துட்டு இப்ப நான் லாம்டா சர்வீஸ் நான் போகணும் அப்படின்னா நீங்க லாம்டான்னு சர்ச் பண்ணீங்கன்னா இங்க லாம்டா சர்வீஸ் வந்துடும். நீங்க வந்து ஜஸ்ட் இப்ப கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அந்த சர்வீஸ்க்கான பேஜஸ்க்குலாம் அங்க போயிடும். அதுக்கப்புறம் நீங்க அங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க கிரியேட் ஃபங்க்ஷன், அதாவது இப்ப இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ல போயிடுச்சு. இதுல நீங்க என்ன பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்ப நான் கிரியேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இப்ப நான் லாம்டா ஃபங்க்ஷனுக்கான கோட், அதாவது நான் என்விரான்மெண்ட்லாம் செட் பண்ணிட்டு நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு இப்ப நான் பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு நான் லாம்டா சர்வீஸ்ல இருக்கேன். இப்ப டேஷ்போர்டுக்கு நான் நேவிகேட் ஆகணும்னா டேஷ்போர்ட் ஆகல, இப்ப டேஷ்போர்ட்ல இருக்கேன். அதுக்கப்புறம் இதுல அப்ளிகேஷன்ஸ், இப்ப நீங்க ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதுன்னு காட்டும். அடிஷனல் ரிசோர்சஸ் இந்த மாதிரி வந்துட்டு காட்டும். இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா இப்ப நீங்க வந்துட்டு நார்மலா இப்ப கன்சோலுக்கு வந்துட்டீங்க. இப்ப மறுபடியும் போய் இந்த ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு ஆல் சர்வீஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆல் சர்வீஸ் அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா AWSல இருக்கிற எல்லா சர்வீஸோட லிஸ்ட்டுமே இங்க வந்துடும். பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா EC2, லைட்செல், லாம்டா, பேட்ச், அப்புறம் குவாண்டம் டெக்னாலஜிஸ்ல கூட இருக்கு, அமேசான் பிராக்கெட், அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ சர்வீஸ், கண்டெய்னர்ஸ் அதாவது டாக்கர், ஸோ அதுக்கான சர்வீஸ், ஸ்டோரேஜ் சர்வீஸ், டேட்டாபேஸ் சர்வீஸ், மீடியா சர்வீஸ், அப்புறம் கிளவுட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் வெப், அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ளிகேஷன் இன்டெகிரேஷன், பிசினஸ் அப்ளிகேஷன், மிஷின் லேர்னிங், மைக்ரேட் டிரான்ஸ்பிகேஷன், நெட்வொர்க், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றதுக்கே அவ்வளவு போகுது. ரொபாட்டிக்ஸ் முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க சர்வீஸ். இப்போ வந்துட்டு இது நான் ரொபாட்டிக்ஸ் போறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ரொபாட்டிக் சர்வீஸ் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா டேரக்டா அந்த சர்வீஸ் போகும். அதை பத்தி எனக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா அந்த சர்வீஸ் நான் யூஸ் பண்ணி அதை வச்சு நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு வந்துட்டு இந்த ஏன் ரீஜனுக்கு வந்துட்டு இதுல ஓகே ரைட்டு பாத்தீங்கன்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரீஜன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஈரோப், இப்போ ஏதாச்சும் நான் ரீஜன் போறேன். ஏன் இந்த ரீஜன் வந்துட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் கைஸ். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இந்த UA காட்டிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி சொல்றேன். பாத்தீங்கன்னா ரோபாட்டிக்ஸ் பத்தி
ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்துட்டு இந்த ரிசோர்சஸ்ல போய் நீங்க எந்த சர்வீஸ் போனாலும் இப்ப என்னன்னா இந்த ரிசோர்ஸ் இருக்கும், அதுல போயிட்டு நீங்க டாக்குமெண்டேஷன், இந்த ஏபிஐ ரெஃபரன்ஸ், கோட் ஃபாரம் இதெல்லாம் இப்ப டாக்குமெண்டேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வேற பேஜுக்கு நேவிகேட் ஆகி அதை பத்தி உங்களுக்கு ஃபுல் டாக்குமெண்டேஷனே கொடுக்கும். அந்த சர்வீஸை பத்தி எப்படி நீங்க யூஸ் பண்ணணும், அது என்னெல்லாம் இருக்குது, அதை நீங்க என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மொத்தமாக வந்தீங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இந்த டாக்குமெண்டேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கெட்டிங் ஸ்டார்டட், டெவலப்மெண்ட், இதை பத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு அந்த ரீஜன் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, ரைட்? ஏன் வந்துட்டு இந்த ரீஜன்னா என்ன? ஆக்சுவலி இந்த ரீஜன்னா என்ன அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிளோட சொல்றேன், பாத்துக்கங்க. எஸ், ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதாவது இப்ப சோ இப்ப ஷபரி நான் தான். இப்ப இவர் என்ன பண்றாரு, இவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியா இருக்கிறாரு, ரைட்? இன்னொருத்தர் ஜானி மாமா, ஜானி. சோ ஸ்பெல்லிங் தான் பாருங்க. சோ ஜானி. சோ இவரோட லிவிங் பிளேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப எங்க எஸ் ஏடபிள்யூஎஸ் இருக்குது. இவர் வந்து இந்தியாவில் இருக்கிறாரு, இவர் வந்துட்டு யூஎஸ்ஏ இருக்கிறாரு. ஆனா ரெண்டு பேருமே வந்துட்டு ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி? அதாவது ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா, அது வந்துட்டு ஒரு முக்கியமான கான்செப்ட். அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் ஒரு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ என் பக்கத்துல வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவர் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த டவர்ல இருந்துட்டு எனக்கு என்ன ஆகும்னா சிக்னல் கிடைச்சிட்டு நான் வந்துட்டு ஹாப்பியா வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா மொபைல் பேசுறேன். ஓகேங்களா, இன்கேஸ் இந்த டவர்ல வந்துட்டு ப்ராப்ளம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம செல், அதாவது நம்ம மொபைல் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா செக் பண்ணும். அடுத்த பக்கத்துல என்ன இருக்குன்னா இப்ப எனக்கு 3 கிலோமீட்டர் பக்கத்துல எனக்கு இன்னொரு டவர் இருக்கு, எனக்கு அதுல இருந்து எவ்வளவு சிக்னலை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எனக்கு சிக்னலை கொடுத்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இதை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஹாப்பியா இருப்பேன். இப்ப கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க. 2 கிலோமீட்டருக்கு பக்கத்துல இருக்கிற இது வந்துட்டு ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா 3 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற இதுல இருந்து எனக்கு ரேடியேஷன் எடுத்து கொடுக்குது, ஐ மீன் அந்த சிக்னல் வாங்கி கொடுக்குது. ஆக்சுவலி அதே மாதிரிதான் இப்ப இப்ப நல்லா பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இப்ப ஏடபிள்யூஎஸ் இருக்காங்க. இந்தியாவில் இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பயங்கரமான ஏக்கர் இடம் வாங்கி அதுல நிறைய சர்வர்ஸ் எல்லாம் வந்துட்டு வச்சிடறாங்க. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா சென்டர்னு வச்சுக்கோங்க, நான் ஐஎன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஆக்சுவல் ஒரு டேட்டா சென்டர் என்ன பண்றாங்கன்னா அதே மாதிரி ஒரு டேட்டா சென்டரை இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு யூஎஸ்ஏலயே வச்சிருக்காங்க. இதோட இந்தியாவில் இருக்கோட ரீஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இதுல வந்துட்டு மும்பைல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மும்பை, இதோட ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறது மும்பை. ஓகேங்களா, சவுத் பசிபிக் நான் வந்துட்டு சம்திங் அதை வச்சுக்குவாங்க. இதோட ரீஜன் என்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு இதோட ரீஜன் வந்துட்டு என்ன வச்சிருக்காங்கன்னா என்ன வச்சுக்கலாம், சாரி யூஎஸ்ஏ வச்சுக்கலாம். ஸோ யூஎஸ்ஏ இல்லைன்னா வெர்ஜீனியா, என்ன ஸ்பெல்லிங்கே மறந்து வச்சு, இது வந்துட்டு வெர்ஜீனியா. ஓகேங்களா, வெர்ஜீனியான்னு வச்சிருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சபரி அப்படிங்கிற இவர் என்ன பண்றாரு இந்தியாவில் இருக்கிறாரு. எனக்கு வந்துட்டு என் கிளைண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில தான் மோஸ்ட் நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு இந்தியாவில தான் இருக்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்றேன், எனக்கு வந்துட்டு நான் ரீஜன் செட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ரீஜியன்ல இருந்துட்டு ரீஜியன் மும்பைன்னு வச்சுக்கோம். இப்ப எனக்கு மும்பைல நான் ரீஜன் அங்க செலக்ட் பண்ணிட்டு அதுல இருந்துட்டு நான் பை பண்ணக்கூடிய அதுல இருந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா எனக்கு எதுல இருந்து கொடுப்பாங்கன்னா மும்பை பேஸ் மும்பை டேட்டா சென்டர்ல இருந்து எனக்கு வரும். இப்ப ஜானி மாமா என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்துட்டு யூஎஸ்எல் இருக்கிறாரு. இவர் கிளைண்ட் எல்லாம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா அவர் பேஸ் பண்ணி தான் இருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா இவன் அக்சஸ் பண்ணி இவர் வந்துட்டு யூஎஸ்ல இருக்கிற வெர்ஜீனியா, ஓகேங்களா, சோ வெர்ஜீனியா ரீஜன்ல இருந்துட்டு வாங்குறாரு. அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. அந்த ரீஜனை செலக்ட் பண்ணிட்டு அதுல இருந்துட்டு வாங்கக்கூடிய இப்ப ஈசிட்டு வாங்குறாரு, ஏதோ சம்திங் ஏதோ சர்வீஸ் வாங்குறாரு. அதுல இருந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிக்னல் சொன்னால இந்த சிக்னல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா சென்டர்ல இருந்தா வரும். அப்ப இது மூலியமா உங்களுக்கு நமக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கிளைண்ட்ஸ் மேக்சிமம் எங்க இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம்.
அதே மாதிரி நம்ம என்ன லொகேஷன்ல இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரீஜனை செலக்ட் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய சர்வீஸை நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நான் ரீஜனை மாத்திட்டு இப்போ நான் வந்துட்டு இந்தியாவில் இருக்கிறேன், நான் வந்துட்டு யூஎஸ்எல் ரீஜனை செலக்ட் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணேன்னா மேக்ஸிமம் எனக்கு அங்க இருக்க டேட்டா சென்டர்ல கிடைக்கும். அதே மாதிரி அந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியா வந்துட்டு ஒவ்வொன்றும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது மூலமா நம்ம டேட்டாவும் ஈஸியா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், நம்ம டேட்டாவும் அதிகமா லாஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? சோ வாங்க அதை பத்தி நான் ஒரு ரீஜனா என்னன்னு காட்டுறேன். எங்க ரீஜன் இருக்கோ அதை எப்படி மாத்தணும்னு உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஈரோப் அப்படின்னு இருக்கா. சோ நான் என்ன பண்ணேன்னா இதை நான் இந்த ஈரோப் நான் அப்படி கிளிக் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு லிஸ்ட் ஆஃப் ரீஜன்ஸ்லாம் ஒரு AWS வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு லிஸ்ட் ஆஃப் ரீஜன்ஸ்லாம் வந்து வச்சிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு லண்டன் கிளிக் பண்றேன் அப்படின்னா இப்ப நான் யூஸ் பண்ணக்கூடிய ரீஜன் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு நான் லண்டன்ல இருக்கிற டேட்டா சென்டர் அக்சஸ் பண்ணி அதுல இருந்து யூஸ் பண்ணேன். இப்ப நான் இதுல வந்துட்டு இப்ப நான் EC2 போனேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இப்ப நான் EC2 புதுசா கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இப்ப வந்து நீங்க மும்பை ரீஜன் இருக்கீங்க, நீங்க ஒரு EC2 கிரியேட் பண்ணிருக்கீங்க, ஒரு லான்ச் பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க ரீஜன் மாத்திட்டு மறுபடியும் EC2 வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு 0 தான் இருக்கும். ஏன்னா உங்களோட நீங்க யூஸ் பண்றக்கூடிய எல்லா டேட்டாஸும் அந்த மும்பைல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஆனா இந்த லண்டன் டேட்டா ஸ்ட்ரென்த்ல எதுவுமே ஸ்டோர் ஆயிருக்காது. நீங்க வந்துட்டு இப்ப வேற எது அவங்க கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லண்டன்ல இருக்கிற கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்தணும். ஓகேவா? சோ பிகினர்ஸா இருக்கிற நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா சென்டர் வந்துட்டு நீங்க சூஸ் பண்றீங்கன்னா அதுவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்ப நீங்க வந்துட்டு கத்துக்கதான் இருக்கீங்க. சோ உங்களோட லொகேஷன் எதுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரீஜனை சூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க ஒர்க் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா IAM யூசர் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ அதை பத்தி ஒரு குட்டி டீடைல் சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ்? ஓகே. எஸ். சோ ஃபர்ஸ்ட் நான் அதையும் கிரியேட் பண்ணிடுறேன். எஸ். சென்டர் வச்சுக்கலாம். சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா IAM யூசருக்கான ஒரு மேப். ஸோ இது ஒரு ஆர்டிடெக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ப்ளூ பிரமிட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ IAM அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தென்டிகேட் மாதிரி. ஓகேங்களா? இப்போ என்னன்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு யூசர், இப்போ நான் வந்துட்டு ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கம்பெனிக்கு வந்துட்டு நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. ஸோ அந்த 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 பேர் வந்துட்டு அவங்க வந்து என் அக்கௌண்ட்டை யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த யூசர், அதாவது நான் வந்துட்டு செட் பண்ணி வச்சுக்கலாம். என்ன செட் பண்ணி வச்சுக்கலாம், இவங்க தான். ஸோ இந்த யூசர் வந்து லாகின் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்தந்த கிரெடென்ஷியல் மட்டும் கூட. அதாவது இப்போ ஒரு 200 சர்வீஸ்ல இப்ப நான் வந்துட்டு இப்ப லாகின் பண்றேன் அப்படின்னா நான் வந்துட்டு அட்மின். ஓகேவா? ஸோ இவன் அட்மின் லாகின் பண்றாப்பா, எல்லா சர்வீஸும் இவர் கொடுத்துறப்பா அப்படின்னு நான் சொல்றேன். இதே வந்துட்டு இப்ப சாண்டின்னு ஒருத்தர் இருக்கிறார். ஸோ சாண்டி லாகின் பண்ணா என்ன பண்றேன்னா இந்த அக்கௌண்ட்ல ஜஸ்ட் இவரோட போர்ஷன் நான் இவருக்கு அலோகேட் பண்ணக்கூடிய ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் மட்டும் தான். ஸோ அதனால நீங்க இந்த 10 சர்வீஸ் மட்டும் நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்றேன். அவரால் வேற எந்த சர்வீஸும் வந்துட்டு அவரால் ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவர்கிட்ட வந்து நம்ம பாலிசி வந்து செட் பண்ணி வச்சிருப்போம். அதாவது பாலிசி அப்படின்னா இதான் வந்து IAM யூசர். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ்வேர்ட் மேனேஜர் மாதிரி. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வேலிடேட் பண்ணோம். இப்போ வந்துட்டு நீங்க தான் வந்துட்டு ஐடென்டிட்டிஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூசர், குரூப், ரோலு, கிரெடென்ஷியல் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு யூசர் லாகின் பண்றாங்க அப்படின்னா இந்த IAM யூசர்ல போய் செக் பண்ணும். இந்த செக் பண்ணதுக்கு அப்புறம் பெர்மிஷன்ல வந்துட்டு அவங்க அந்த இப்போ வந்துட்டு நான் ஒரு பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுவோம்ல, அந்த பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுவோம். அந்த யூசர் ஐடிக்கு நான் பாலிசி வச்சிருக்கேன். ஓகேங்களா? பாலிசி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து என்ன பண்ணா இந்த யூசர் லாகின் பண்ணாங்கன்னா எனக்கு இதுக்கு மட்டும் கூட இந்த ரிசோர்ஸ் வந்துட்டு அவங்க ஆக்சஸ் பண்ற கூட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இது என்ன பண்ணுன்னா இவங்க செக் பண்ணி பார்க்கும் இந்த யூசருக்கு வந்து இவ்வளவு வேலிட் இருக்காங்களா, இவங்க வந்துட்டு உண்மையா வந்துட்டு இவங்க இருந்தானா அப்படின்னு வேலிடா செக் பண்ணும். சோ செக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த பாலிசி செக் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட் உள்ள அந்த பாலிசி உள்ள அந்த கோட செக் பண்ணி இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா இந்த IAM யூசர் சென்டரா இருக்கக்கூடிய இவர் என்ன பண்ணுவாருன்னா இவங்களுக்கு வந்துட்டு அக்சஸ் கொடுப்பாப்ல. ஓகேங்களா? சோ இது வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணணும், ஆக்சுவலி வந்துட்டு இதுல எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒரு பாலிசி கிரியேட் பண்ணணும், எப்படி ஒரு யூசர் கிரியேட் பண்ணணும், ஆக்சுவலி யூசர்னா என்ன அப்படிங்கறத அடுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த MFA கோட்லாம் வந்து ஆட் பண்ணுவோம். இதுதான் வந்துட்டு உங்களோட ஆத்தென்டிகேட்டர் மாதிரி, ஐடென்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் மாதிரி இருக்குல்ல. IAM யூசர்னா வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல வந்து என்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா இதை பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். இதை பத்தி ஏதாச்சும் ஒரு டவுட் ஏதாச்சும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பாய்.